என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் என்றால், ஜான் ஜெபராஜ் பப்ளிக்காக அவர் கள்ளக்காதலியோடு சபையை நடத்துகின்ற அந்த வீடியோவை குறித்து பார்த்துவிட்டு, எப்படி அவர் துணிகரமாக கள்ளக்காதலியோடு சபையை நடத்தி கொண்டிருக்கிறார், அதை அங்கு கீழே உட்கார்ந்திருக்கிற ஒரு ஜனம் கூட கேள்வி கேட்கவில்லை. எவ்வளவு துணிகரமாக அவர் மனைவி இருந்து கொண்டிருக்கிறார். மனைவி God has not done with me அப்படி என்று அவர்கள் ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலும் இந்த காலகட்டத்திலும் இவர் துணிகரமாக கள்ளக்காதலியை காண்பித்து கொண்டு வீடியோ போடுவது அவர் மனைவிக்கு எவ்வளோ பெரிதான மன உளைச்சல் உண்டாகும், அவர் மனைவிக்கு எவ்வளோ பெரிதான வேதனையை உண்டாக்கும், அவர் மனைவிக்கு எவ்வளோ பெரிதான ஒரு கடவுள் மேலே ஒரு வெறுப்பு வரும் என்று அந்த ஒரு துளி கூட உணர்ச்சி இல்லாமல் இந்த ரெண்டு பேரும் இப்படி கூத்தடித்து கொண்டு, அதாவது இப்பொழுது இது நிமித்தமாக சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இவர்கள் எல்லாரும் அந்தி கிறிஸ்துக்கள் என்று நம்ம போன வீடியோஸ் நான் பதிவிட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்க. வேதம் நமக்கு என்ன கூறுகிறது என்றால், சபையை விசாரிக்க வேண்டும். சபையை விசாரிக்கிறவன் யார் என்றால் அவன் ரட்சிக்கப்பட்டவன் சபையை விசாரிக்கணும் என்று வேதம் கூறுகிறது. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்றுதான். அந்த சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். அப்படின்னா சபை கூடி வருதல்னாலே அதற்கு நோக்கம் என்னவென்றால், கூடி ஒருவருக்கொருவர் நாம் புத்தி சொல்ல வேண்டும். எதற்கு நாம் புத்தி சொல்ல வேண்டும் என்றால், இந்த உலகம் சுற்றி பாவ இருளில் இருக்கிறது. எல்லாரும் நாம் பாவிகள் தான் வேதம் கூறுகிறது. ஒருவனும் மேன்மை பாராட்ட இடமில்லை, அவருடைய கிருபையினால் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் அடுத்ததாக வேதம் நமக்கு என்ன கூறுகிறது என்றால், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். அப்படின்னா எல்லாரும் பாவி தான், அதுக்காக எல்லாரும் பாவி தான், நான் எல்லாரும் முன்னாடி பப்ளிக்காக விபச்சாரம் பண்ணுவேன், நான் 10 மனைவியோடு சபையை நடத்துவேன், நான் தெருவில் நின்று விபச்சாரம் பண்ணுவேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லாரும் பாவிகள் தான். ஆனால் அடுத்தது வேதம் நமக்கு என்ன கூறுகிறது என்றால், நாம் பரிசுத்தத்தில் இன்னும் பரிசுத்தமாய் வளர வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும், அந்த பரிசுத்தத்தை நோக்கி செல்ல வேண்டும். அதற்காக தான் வேதம் என்ன கூறுகிறது, சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று. அப்படின்னா சபை கூடி வருதல் இருக்கும்போது அங்கே ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். அதுதான் வேதம் நமக்கு கூறுகின்ற சபை. அது தெளிவாக நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். ஒருத்தர் மட்டும் கீழே ஒரு 20 பேருக்கு உட்காந்து புத்தி சொல்லி கொண்டு இருப்பாருங்கிறது முதலாவது சபையே கிடையாது. சபை கூடி வருதல் என்றால் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் வெளிப்படுத்தி ஒவ்வொருவருக்கு ஒருவர் அது புத்தி சொல்ல வேண்டும். அதுதான் வேதத்தில் உள்ள சபை. அப்படி என்றால் இவர்கள் நடத்துகிற சபையே முதலாவது கிறிஸ்துவின் சபை கிடையாது. இவர்கள் வேறொரு இயேசுவை போதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் போன வீடியோவில் பதிவிட்டிருந்தேன். இவர்கள் அந்தி கிறிஸ்துவ சபையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் வேதம் கூறுகின்ற சத்தியம். அது ஒவ்வொன்றும் நம்ம வேத வசனத்தோடும் நம்ம பார்த்து விடுவோம். அப்புறம் நீங்கள் அடுத்ததாக கேட்பீர்கள், அப்படின்னா ஜான் ஜெபராஜ் இவர்கள் நடத்துகிற இந்த சபை மட்டும்தான் அந்தி கிறிஸ்துவா என்று நீங்கள் கேட்பீர்கள். அதாவது கிட்டத்தட்ட பார்க்கும்போது 1986 நான் பார்த்துட்ருக்கோம். அப்போ நான் ஒரு பேசிக்காக சிஎஸ்ஐ சபையிலேருந்து சிபிஎஸ் சபைக்கு போய் கொண்டு இருந்தேன். எங்கள் அப்பா அம்மா அப்படி நடத்தி கொண்டு இருந்தாலும் போய் கொண்டு இருந்தேன். அப்பொழுது நான் காலகட்டத்தில் பார்க்கும்போது இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் ஆர்சியும் சிஎஸ்ஐயும் தான் ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருந்தது. சிஎஸ்ஐயோடு சேர்ந்தது சிஎம்எஸ் இருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் சர்ச்சுகள் மட்டும் தான் இப்போ ரொம்ப அதிகமாக இருந்தது. இதற்கு போட்டியாக தான் அடுத்தது என்ன வந்தது என்றால் பெந்தேகோஸ்தேன்னு வந்தது. இப்பொழுது எங்கள் தெருவில்லாம் பெந்தேகோஸ்தேக்காரர்கள் இருப்பார்கள். இருந்து கொண்டு அப்பொழுது என்னிடத்தில் நிறைய அந்த பெந்தேகோஸ்தேக்காரர்கள் பேசுவார்கள், சிஎஸ்ஐக்காரர்கள்லாம் ஆவிக்குரியவர்கள் கிடையாது, நாங்கள் தான் ஆவிக்குரியவர்கள், நாங்கள் பாருங்கள் எப்படி ஆராதனை பண்ணுகிறோம், எப்படி கத்தி கத்தி ஜெபிக்கிறோம், எப்படி பாருங்கள் அப்படி அழுது கொண்டு ஆராதனை பண்ணி கொண்டு வீட்டில் கடந்து கத்தி கொண்டு ஜெபிக்கிறோம், அதனால தான் நாங்கள் தான் ஆவிக்குரியவர்கள், நாங்கள் நகை போடவில்லை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க பெந்தேகோஸ்தேக்காரர்கள் வந்தார்கள். தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏஜி வந்தது. ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தது. அப்போ இந்த பேப்டிஸ்ட்டு இந்த சிஎஸ்ஐ இருக்கும்போது பார்த்தா லுத்தரன் சபையும் இருந்து கொண்டு இருந்தது. இப்போ இதுக்கெல்லாம் போட்டியாக இவர்கள் ஒவ்வொருத்தராக வந்தார்கள். அப்பொழுது இவர்கள் அமுங்கி போய் இருந்தார்கள். இப்பொழுது பார்த்தனால் இவர்கள் பெருகிவிட்டார்கள். இவர்களுக்கு கோடிக்கணக்காக சொத்துக்களும் பெருகிவிட்டது. இதற்கு அடிப்படையாக பேஸாக இன்னும் நிறைய லொட்டுலடாஸ்க்கு சபைகள் ஏகப்பட்டது இப்போது குமிஞ்சு விட்டது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்பொழுது இருக்கிற ப்ரெசன்ட் 2026 ஏகப்பட்ட டினாமினேஷன் இருக்குது. இந்த டினாமினேஷனுக்குள்ளே போனால் அவன் சரி கிடையாதுமா, அந்த டினாமினேஷனுக்குள்ளே போய் போனால் அவன் சரி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மொத்தத்தில் நம்ம இதில் என்ன பார்க்க வேண்டும் என்றால், இந்த டினாமினேஷனே சரி கிடையாது என்று தான் வேதம் நமக்கு கூறுகிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால்
நான் டினாமினேஷன் அடிப்படையாக இருந்து நான் போதிக்கக்கூடாது. ஒருத்தன் டினாமினேஷனுக்கு அடியில் இருந்து கொண்டு போதித்து கொண்டிருந்தால் அவன் எல்லாம் அந்தி கிறிஸ்து என்று வேதம் முத்திரை குத்துகின்றது. வேதம் அதை தான் நமக்கு திட்டமாக தெளிவாக போதிக்கின்றது. அப்படி என்றால் நாம் எதன் அடிப்படையாக இருந்து போதிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து நாம் போதிக்க வேண்டும். அதை தான் நமக்கு வந்து வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் டினாமினேஷனுக்கு அடிப்படையாக சிஎஸ்ஐக்குள்ளாக இருக்கிறவர்கள் சிஎஸ்ஐக்கென்ற ஒரு கோட்பாடை வைத்திருப்பார்கள். அதுக்குன்றாக மட்டும்தான் அந்த ஐயர்வாள் போதிப்பார். அதுக்கு மிதமிஞ்சி போதித்து விட்டால் சிஎஸ்ஐ அவர்கள் நோக்கி கேள்வி கேட்கும். என்றால் அவர்கள் சத்தியத்தை அங்கே பிரசங்கிக்க விடமாட்டார்கள். அப்படி யார் யார் டினாமினேஷன் பேஸ்டாக போதிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவர்கள் அத்தனை பேர்களும் அந்தி கிறிஸ்து. அதைத்தான் வேதம் நமக்கு வந்து போதித்து கொண்டு வருகிறது. ஜாக்கிரதை. அதைத்தான் வேதம் கூறுகிறது, அதிக ஆக்கினை அடையும்படிக்கு அநேகர் போதகர் ஆகாதிருங்கள் என்று. ஒரு டினாமினேஷனுக்குள்ளே இருந்து நீ போதகராக இருக்க, நீ இப்படி போதகராக இருக்க வேண்டாம். நீ அப்படி இருந்து பேசிக் கொண்டிருந்தால் உனக்கு அதிக ஆக்கினை என்று வேதம் வந்து கூறுகிறது. ஜாக்கிரதை. சத்தியத்தை தெளிவாக வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்பொழுது இருக்கிறது ஜான் ஜெபராஜ், கிரேஸ் ஜெனரேஷன் சர்ச், இவர்கள்லாம் எதன் அடிப்படையில் வந்தார்கள் என்றால் ஆர்சிலாம் சிஎஸ்ஐலாம் சரி கிடையாது ஒவ்வொருத்தராக வந்தார்கள். இப்போது நம்ம அதை பார்க்க வேண்டும். அப்படின்னா நீங்கள் உடனே கேட்பீர்கள், அப்படின்னா ஆர்சி சிஎஸ்ஐ நல்ல சபை தானா அப்படின்னு கேட்பீர்கள். அங்கே தான் நம்ம மேட்டருக்கு வரணும். அங்கே தான் நீங்கள் உண்மையை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த கிரேஸ் ஜெனரேஷன் சர்ச், ஜான் ஜெபராஜ் போன்ற சர்ச்சில் வந்து இப்பொழுது 2026 வந்து நின்று கொண்டு இருக்கிறதுனா இது எல்லாமே எங்கேருந்து உருவாகி வந்தது என்றால் ஆர்சியிலிருந்து உருவாகி வந்தது தான். ஆர்சி போட்ட குட்டிகள் தான் இவர்கள். அதை தெளிவாக வந்து புரிஞ்சு கொள்ளுங்கள். ஆகையால் அப்படின்னா அந்தி கிறிஸ்துவோட பேஸே எங்கே இருக்குது என்றால் அது ரோமன் கத்தோலிக்கத்தில் தான் இருக்குது. ஆர்சிலேருந்து குட்டி போட்டு லுத்தரன் வந்துச்சு, லுத்தரன்லேருந்து குட்டி போட்டு சிஎஸ்ஐ வந்துச்சு, சிஎஸ்ஐலேருந்து குட்டி போட்டு பெந்தைகோஸ்தே வந்துச்சு, பெந்தைகோஸ்தேலேருந்து குட்டி போட்டு ஏஜி வந்துச்சு, ஏஜிலேருந்து அதுக்கப்புறம் எல்லா இண்டிபெண்டன்ட் சர்ச்சுன்னு வந்து இப்போ கடைசி குட்டியாக வந்து இந்த கிரேஸ் ஜெனரேஷன் சர்ச்சு, இந்த ஜஸ்டின் சர்ச்லாம் வந்து நின்று கொண்டு இருக்கிறது. அப்படி என்றால் இவர்களுடைய கூரை எங்கன்னா ஆர்சி. அந்த ஆர்சி தான் ஒரு அந்தி கிறிஸ்து. அதுலேருந்து வந்த இவர்கள் அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்து என்று வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது. நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இவர்கள் பின்பதாக நீங்கள் சென்றால் உங்களுக்கு அழிவு நிச்சயம். அப்படி என்றால் இப்பொழுது இந்த ஜான் ஜெபராஜ் சர்ச்சில் இவர்கள் எதற்காக இவர்கள் சர்ச்சை முதலாவது அட்டன் பண்ணுகிறார்கள்? ஏனென்றால் அங்கே புத்தி சொல்லுவதே இல்லை. அதாவது அந்த சபையில் இருக்கிற அந்த ஜனங்கள் ஜான் ஜெபராஜுக்கு புத்தி சொல்ல வேண்டும். போய் உன் மனைவியோட போய் சேருப்பா, சேர்ந்து விட்டு அதுக்கப்புறம் இங்கே வா அப்படின்னு சொல்லணும். ஆனால் அங்கே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் ஜான் ஜெபராஜ் அங்கே இருக்கிற விசுவாசிகள் வந்து புத்தி சொல்லி கொண்டு இருக்கிறார். அப்படி என்றால் எப்படி புத்தி சொல்லுவாருங்கிறத நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எப்படி புத்தி சொல்லுவார்? நானும் பாருங்கள் மனைவி விட்டு கள்ளக்கதலியோடு இருக்கேன். நான் அடுத்த நிறைய பெண்களை நான் வைத்துக்கொள்வேன். நான் வந்து போதையோடு தான் வந்து நான் டான்ஸ் ஆடுவேன், அது ஆடுவேன், இது ஆடுவேன். அதே போல் நீங்களும் ஆட வேண்டும். அதே போல் நீங்கள் இத்தனை மனைவியெல்லாம் கூட்டுக்கொண்டு கூத்தாட்டம் போட்டுக்கொண்டு நீங்களும் வந்து ஆடுங்கள் தான் புத்தி சொல்ல போகிறான். அப்படின்னா அங்கே இருக்கிற அத்தனை பேர்களும் அப்படி தான் அவன் உருவாக்கி விட போகிறான். ஆகையால் இப்படிப்பட்ட சர்ச்சுக்கு நீங்கள் செல்வதற்கு நீங்கள் சினிமா தேட்டருக்கு சென்று விடலாமே. சினிமா தேட்டருக்கு போகிறவன் கூட மனம் திரும்பி விடுவான். ஆனால் இப்படிப்பட்ட சபைகளுக்கு செல்கிறவன் அத்தனை பேரும் நாசமாக்கி போய்விடுவார்கள். இவர்கள் அத்தனை பேரும் அழிந்து போய்விடுவார்கள். ஆகையால் தயவு கூர்ந்து இப்படிப்பட்ட சபைகள் நீங்கள் கலந்து கொண்டது அவர்கிட்ட வெளியே வாங்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வந்து பரிசுத்தத்தில் இன்னும் பரிசுத்தமாய் வளர்வதற்கு நாம் உட்பட்டு ஓட வேண்டும். அதைத்தான் வேதம் வந்து போதிக்கின்றது. அதற்கு நீங்கள் கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் பரிசுத்தத்தில் இன்னும் பரிசுத்தமாய் செல்ல முடியும். அதனால்தான் வேதம் கூறுகிறது, சத்தியம் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சிஎஸ்ஐ விடுதலையாகினால் நீங்கள் மெய்யாக விடுதலையாக மாட்டீர்கள். இந்த சர்ச்சுக்கு போனால் நான் விடுதலையானா அது விடுதலை ஆகாது. சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் தான் விடுதலை ஆவீர்கள் என்பது சத்தியம் சொல்லுகின்றது. அப்படி என்றால் நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேதத்தை எடுத்து தியானிக்க வேண்டும். சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள கடவுளோடு உறவாட வேண்டும். உங்களுடைய ஜெபம் வாழ்க்கை நீங்கள் உங்களுக்கும் அவருக்கும் தனிப்பட்ட உறவு இருக்க வேண்டும். அதைத்தான் வேதம் கூறுகிறது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று அவரோடு உங்களுக்கு அந்த உறவு இருக்க வேண்டும். அவரே தான் உங்களை வழி நடத்துவார் என்று தான் வேதம் கூறுகிறது. அந்த அபிஷேகமே உங்களை போதித்து நடத்தும். சத்திய ஆவி உங்களுக்குள் இருக்கும்போது அவரே உங்களை வழி நடத்துவார். எங்கே போதகர் வழி நடத்துவார் என்று இருக்கு. ஒரு வசனம் கூட கிடையாது. சர்ச்சுக்கு எப்பொழுதும் போங்கள் என்று வேதம் கிடையாது. அப்படி என்றால் சபை கூடி வருதல் என்றால் சபை வேதத்தில் உள்ள சபை எப்படி இருந்தால் அங்கே ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சபை தான் வேதம் கூறுகின்ற சபை. மற்றபடி இவர்கள் நடத்துவதெல்லாம் அந்தி கிறிஸ்துவனுடைய சபை. ஆகையால் ஜாக்கிரதை. கடைசியாக சத்தியத்தை நான் கூறி இந்த வீடியோவை நான் முடிக்க விரும்புகின்றேன்.
அதாவது ஏன் இவர்கள் எல்லாரும் இப்படி அந்தி கிறிஸ்துவர்களாக உருவானார்கள்? ஏனென்றால் ஆர்சியிலிருந்து அந்த அந்தி கிறிஸ்து பரவினது. இதெல்லாம் எப்படி பரவினது என்றால், இவர்களுக்கு தேவனுடைய பெயர் என்னன்னு தெரியாது, தேவனுடைய நாமம்னா என்னன்னு தெரியாது. அவர்கிட்ட போய் கேளுங்க, உங்களுடைய தேவன் பெயர் என்னன்னு கேளுங்க, அவங்களால சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் 3 தேவ வணக்கத்தில் இருக்கார். திரித்துவத்துக்குள்ளாக பிதா ஒருத்தர் இருக்கார், பரிசுத்தாவினர் ஒருத்தர் இருக்கார், குமரன் ஒருத்தர் இருக்கார். அப்படி என்றால் இவர்கள் யாருக்கு பிறந்தார்கள்? இவர்களுடைய தேவனுடைய பெயர் என்னன்னு கேட்டால் அவர்களால் சொல்ல முடியாது. கேட்டால் நாங்கள் 3 தேவன் என்று சொல்ல, 3இல் ஒருவராக இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. சரி, 3இல் ஒருவராக இருக்கிறாருன்னா இயேசு தானே பிதா, ஆனால் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இயேசு தான் பிதாங்கன்னு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் 3இல் ஒருவருங்கிறத அக்செப்ட் பண்ணுவாங்க. அவனை பார்த்தீங்களா, எவ்வளோ பிரதான குழப்பத்தின் ஆவி. இதான அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அங்கே தான் பிரச்சனையும் வருது. ஒரு உறுதியாக அவங்களால சொல்ல முடியாது. என்னுடைய தேவனுடைய பெயர் இயேசு கிறிஸ்து தான், என்னுடைய தேவனுடைய நாமம், என்னுடைய பெயர் இயேசு கிறிஸ்து தான் என்று அவர்கள் சொல்ல முடியாது. அதுவே அவர் தேவனுடைய பெயரே அவர்களுக்கு தெரியவில்லை என்றால், வேத வசனம் கூறுகிறது, என்னுடைய நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் தேவனுடைய நாமம்னாலே என்னங்கிற அவங்களுக்கு தெரியவில்லை என்றால் அவங்களை எப்படி அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும்? ஆகலால் அவர்கள் ரட்சிக்கவே படவில்லை. இந்த வசனத்தின் ஆழத்தை பார்ப்போம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படம்படியாக அதை செய்வேன். இப்போ நம்ம கேட்கும்போது அங்கே யார் செய்வேன்னு சொல்கிறா? இயேசு கிறிஸ்து தான் செய்வேன்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து இல்லை பிதா செய்வார்னு சொல்லலை. தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் இவர் தான் பிதா. இப்படி படாமல் இவர்கள் சபையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அந்தி கிறிஸ்து. இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம், கலாத்தியர் 1:3. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த கலாத்தியர் 1:3 பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று எழுதியிருக்கிறது. இப்போ இந்த மாதிரியான வசனத்தை எடுத்து வைத்துக்கொண்டு இவர்கள் பிதாவாகிய தேவன் ஒரு நபர் இருக்கார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு ஒரு நபர் இருக்கார், இங்கே 2 பேர் இருக்கார்கள், இப்படி என்று இவர்கள் போதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். 2 பேர் இருக்கிறார்கள், அதனால் திரித்துவ தேவன் என்று இவர்கள் போதிக்க ஆரம்பிச்சிடலாம். அங்கே தான் பிரச்சனை வருது. இங்கே 2 பேர் கிடையாது என்பதை நான் இந்த வீடியோவில் தெளிவாக விளக்குகின்றேன். இப்பொழுது இது 2 பேராக நாம் பார்க்கக்கூடாது. ஏன் பார்க்கக்கூடாது என்றால் அது ஒருத்தராக தான் பவுல் அதை எழுதி கொண்டு இருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி, ஆமென், நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இப்போ இங்கே பாருங்கள், அவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது 2வது வசனத்தில். இங்கே இப்போது இவங்களுடைய பார்க்கும்போது 2 நபர்கள் என்றால் இங்கே அவர்கள் என்று தான் கூறப்பட்டிருக்கணும். ஏன்னாங்க பாருங்கள், அவர் முதல் என்ன சொல்லப்பட்டிருக்குது? பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாகன்னு சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்தை சொல்கிறாரு. அப்படின்னா இவங்க சொல்லப்பட்ட 2 நபர்னா அங்கே அவர்கள் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை விடுவிக்கும்படி தான் எழுதிக்க வேண்டும். ஆனால் அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கு? பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு அங்கே அவர் தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா அங்கே பவுல் என்ன சொல்கிறாரு? அங்கே 2 பேரே கிடையாது, அது ஒருத்தரை தான் குறிக்கிறதுங்கிறது தான் அதை மென்ஷன் பண்ணி தான் அதுக்கு அடுத்த வருஷத்தில் அவர்னு எழுதப்பட்டிருக்குது. உடனே இந்த அவர் இயேசு கிறிஸ்து தான் மீன் பண்ணதும் கிடையாது. அப்புறம் அந்த 2 இதையும் சொல்லிட்டு அவர் அவர்னு சொல்கிறாருன்னா அது ஒருத்தரை தான் அது மீன் பண்ணுதுங்கிறத தான் பவுல் எழுதுகிறார். அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அடுத்தது பாருங்கள், அவருக்கு. ஸோ இந்த அவருங்கிறது பிதாவாகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒருவரை தான் அது காமனாக குறிக்கின்றது. இல்லை அந்த அவருங்கிறது இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் குறிக்குதுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போனா இயேசு கிறிஸ்துவுக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் மகிமை உண்டாவதாக ஆமேன்னு இருக்குது. அப்படின்னா பிதாவுக்கு மகிமை கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அந்த கேள்விக்கு திருத்துவக்காரர்கள் பதில் கொடுக்க முடியுமா? ஆகையால் இப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்துகள் தோன்றுவதற்கு மேஜரான காரணம் என்னவென்றால், அவர்களுக்கு பிதாவுடைய பெயரே என்னன்னு தெரியாது, பிதா யாருன்னே தெரியாது, ஆனால் ஊழியம் பண்ணி கொண்டு இருப்பார்கள். பிதா யாருன்னே தெரியாமல் ஒருத்தன் ஊழியம் பண்ணி கொண்டு இருந்தால் அவன் யாருக்கு ஊழியம் பண்ணுகிறான்? அவன் 100க்கு 100 பிசாசுக்கு ஊழியம் பண்ணுகிறான். அதனால தான் இவர்கள் தான் அந்தி கிறிஸ்து.
அதனால தான் இவர்கள் எல்லாரும் கடவுளுடைய கையில் போய் மாட்டிக்கொள்ளப் போகிறார்கள். தயவு கூர்ந்து சத்தியத்தை அறிந்து கொண்டு அவர் ஒருவரே கர்த்தர், நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், தேவன் ஒருவரே, அவர் ஒருவருக்கு தான் நீங்கள் ஆராதனை செய்யணும். இப்போ இவங்க வந்து மூவருக்கு ஆராதனை செய்யறதுனால தான் தங்களை தாங்களே இந்த ஜான் ஜெபராஜ் போன்றவர்கள் கடவுள்கள் போல காண்பித்து கொண்டு இவர்கள்லாம் கடவுள் என்று இவர்கள் பின்பதாக இந்த ஜனங்கள் வந்து மதிக்கெட்டத்தனமாக ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது எப்படி இந்த விஜய் பின்பதாக மதிக்கெட்டத்தனமாக விஜய் இப்போ வந்துட்டார், விஜய் உங்களை காப்பாற்றி விடுவார் என்று, அதே போல் இந்த ஜான் ஜெபராஜ் எங்களை காப்பாற்றி விடுவார், ஜான் ஜெபராஜ் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பின்பதாக செல்பவர்களுக்கு அத்தனை பேர்களுக்கும் அழிவு நிச்சயம். தயவு கூர்ந்து கிறிஸ்துவை பிடித்து கொண்டு கிறிஸ்து ஒருவரே தேவன் விசுவாசித்து சத்தியத்தை அறிந்து கொண்டு அவருக்குள்ளாக இருந்து இந்த உலகத்தில் அவருக்கு சாட்சியாக வாழ்ந்து எல்லா விதமான உன்னத ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன்.